இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கெஸ்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வலினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட நாயகன் ரெண்டு பேருமே ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஆள்நாடு மட்டுமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரியான சம்பவங்கள் அண்ட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. சோ அது எல்லாத்தையும் தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான ஹாரர் படமா உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்லயே ஒரு பொண்ணு வேகமா காட்டுக்கு நடுவுல ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியும், அதே சமயத்துல ஒரு அடிபட்டு கிடக்கிற நபரை காமிக்கிறாங்க. முகம் எல்லாம் ரத்தமா இருக்கு. அது அவரு யாரும் கட்டி போட்டிருக்காங்க போல. அவரை நோக்கி ஏதோ ஒரு உருவம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ள ஒரு கார் ஒன்று போய்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து ஒரு காதல் ஜோடிகள் இறங்குறாங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல. இங்க நம்ம நிறைய போட்டோஸ் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி போட்டோ எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பெண் இருக்காங்க இல்லையா, காணாம போறாங்க. அந்த நபரும் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல யாரோ ஒரு நபர், அதாவது மர்ம நபரை சொல்லலாம், அந்த நபரோட கையில இந்த பெண்ணோட உடல் இருக்கு அப்படின்னு மாதிரியும் இதை பார்த்ததும் இந்த நபர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவரோட சத்தம் பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ஸோ என்னாச்சு அப்படின்றத ஃபர்தரா ரிவீல் பண்ணாம ஒரு வாய்ஸ் ஓவருக்குள்ள போக ஆரம்பிக்குது. எறும்புகள் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான கிரியேச்சர். அது ஒரு இடத்துல போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிச்சுன்னா மேலோட்டமா, அதாவது காட்டுக்குள்ள மரத்தோட மேல் பகுதி மட்டும் பட்டு போயிருக்கு இல்லையா, அந்த இடத்த அதுங்க சூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அங்க கொத்தா வாழ ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியும் மரத்தோட நடு பகுதிக்கு அது ஒவ்வொரு துளிகளையும் கொண்டு போய் சேர்க்கும். இது எதனால கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றது இன்ன வரைக்கும் மனுஷங்களால புரிஞ்சுக்கவே முடியல. அதை தாண்டி இங்க நிறைய எறும்புகள் ஓடிக்கிட்டே இருக்கிறதால அந்த மரத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு, பாம்பு தொல்லை இருக்காது அப்படின்ற மாதிரி குருவிகள் என்ன பண்ணுமோ அதுல கூண்டு கட்டி முட்டையிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த முட்டையை எறும்பு அப்பத்திக்கு எதுவுமே பண்ணாது. ஆனா அது புரிஞ்சு வரும் இல்லையா, அப்பதான் அது தன்னோட எரிய எடுத்துக்க ஆரம்பிக்குது. அந்த பறவை கொஞ்சம் அதுக்குள்ள எடுத்துட்டு வந்து, அதாவது கூண்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து எல்லா எறும்புகளும் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் தான் இது. இதை பத்தி தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரோட பிரசன்டேஷனை முடிக்கும் போது எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. நீங்க உடனடியாக காட்டுக்குள்ள போய் இதை பத்தின ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் இவர் சந்தோஷமா கிளம்புறாரு. அதே சமயத்துல ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க ஜிம்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. வேகமா வீட்டுக்கு போக அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க மாதிரியான செட்டப். பயந்து போறாங்க. என்னாச்சின்னு மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களை ஹாலோவின்காக பயமுறுத்தி இருக்காங்க அப்படின்றதும், அதுக்காக தான் இவ்வளவு வேலைகளை பார்த்திருக்காங்க அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ சிரிச்சுக்கிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் தான் இவங்களோட கணவரா இருப்பார். ரீசன்ட் டைம்ல கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த மனுஷன் தன்னோட வேலை அப்படின்ற மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இவர் மனைவியோட நேரத்தை செலவழிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இவங்க போன்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு காட்டுக்கு போனோம் இல்லையா, அதுவும் கேரளா பார்டர்ல இருக்க ஒரு கார்டன் இருக்கும். அங்க எந்த பிரச்சனையுமே வராது. நீ என் கூட வந்த அப்படின்னா நம்மளோட ஹனிமூன் அங்க பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவங்களை கூப்பிடும் போது அவங்க தயாராகிறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு பாடல். அந்த பாடலோட முடிவுல இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய விதமான கான்வர்சேஷன், நிறைய விதமான கொஞ்சல்கள் அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு டிராவல் பண்ணி அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டாங்க. அது ஒரு பெரிய மலைப்பகுதியில டென்ட் அமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். செட்டப் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளோட ப்ராஜெக்டை கவனிக்க போகலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேமரா தூக்கிட்டு காட்டுக்குள்ள போகும்போது அங்க திடீர்னு ஒரு மர்ம உருவம், அதாவது இந்த சோள காட்டு பொம்மை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு உருவம் நிக்க வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்ததும் பயந்து போறாரு. கூட இருக்க மனைவி கிட்ட இங்க இருக்கிறவங்க யாராவது வரக்கூடாது, அதாவது இந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரியேச்சர்ஸ் இருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே இந்த காட்டுக்குள்ள பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. மேபி அது வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பொம்மையை வச்சிருக்கலாம். நம்ம இதை பெருசா ஆராய்ச்சி பண்ணாம நம்ம இங்க இருந்து போயிடலாமான்னு சொல்ல நமக்கு இந்த பொம்மையை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான பொம்மை பயமுறுத்தர் தோர்நிலை இருக்கு. அதை அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவங்க டென்ட்ல தங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்லையா, இதனால அந்நுண்ணியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்த இந்த இடத்துக்கு ஒரு மர்ம நபர் வராரு அப்படின்றதையும் இவங்க ஒன்னா இருக்கும்போது அது எல்லாத்தையும் எட்டி பார்த்துக்கிட்டு கொடூரமான முறையில சிரிக்கிறார். இதை டென்ட்டுக்குள்ள இருந்து இவங்க கவனிக்கும் போது பயந்து போறாங்க. வெளியில யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ ஓடி போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. இதனால மேபி ஏதாவது விலங்கு கத்திருக்கலாம், இதை பெருசா எடுத்துக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில இவரோட மனைவியை அதே டென்ட்ல இருக்க சொல்லிட்டு இவர் தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போக இவங்க தனியா இருக்காங்க. டவரும் சுத்தமா இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. சரி டீ வைக்கலாமே அப்படின்ற மாதிரி விறகு தேடி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்க இவங்களை ஏதோ ஒரு உரம் ஃபாலோ பண்ற மாதிரியும், இதனால இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. வேகமா கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வரணும் உள்ள போக வெளியே வந்து பார்த்தா அந்த கட்டைகள் எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்றத உணர்றாங்க. அதை அப்படியே கட் பண்ண காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு மர்ம நபர் இருக்காரு அப்படின்றத காமிச்சாங்க இல்லையா, அவரோட முகம் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. கையில ஒரு இசை கருவி வச்சு அண்ட் பக்கத்துல பயமுறுத்துற தோரணையில அந்த பொம்மை இருக்கு
இல்லையா, அதை வச்சு வாசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நம்ம ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா, சரி இந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஜோடியா சுத்திக்கிட்டே இருக்கும்போது தண்ணீரை பாக்குறாங்க. ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதனால இந்த தண்ணீர்ல விளையாடிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்கு நடுவுல நெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போக திடீர்னு அங்க ஒரு நபர் வர மாதிரியும் இவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு காணாம போறாரு அப்படின்ற மாதிரியும் இதை இவங்க கவனிக்கிறாங்க. துரத்தி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கடைசி வரைக்கும் அந்த மர்ம நபர் பிடிபடாம போயிட்டார். இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வேக வேகமா டென்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் செக் பண்ணும்போது தான் தெரிய ஆரம்பிக்குது இவங்க கொண்டு வந்து வாக்கி டாக்கி அண்ட் கம்யூனிகேட் பண்ணணும்ன்ற மாதிரி வச்சிருந்த மிஷின் எல்லாத்தையுமே அந்த மர்ம நபர் தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்றது. சோ பயந்து போறாங்க. இந்த விஷயத்த நம்ம இப்படியே விட்டுட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி மனைவி எவ்வளவோ பேசிக்கிட்டே இருக்க, கொண்டு போனது எல்லாமே நம்ம திருப்பி வாங்காம விடக்கூடாது, நீங்க ஒரு திருட்டு பையன் வந்திருக்கா, அவனை நம்ம விட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி மறுபடியும் காட்டுக்குள்ள போய் தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த மர்ம நபர் இருக்கா இல்லையா, இவங்களை சந்திக்கிறார். சோ நேருக்கு நேர் பார்த்ததும் பயங்கர கோபம் ஆயிடுறாங்க. எங்கடா எங்களோட பொருட்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அடிக்கலான்னு போகும்போது அவங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. அது இதுக்கு நடுவுல ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சிகளை அந்த நபர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு கட்டை இருக்கு, எடுத்து தலையிலே ஒரு அடி பொத்துன்னு விழுந்து போக அடுத்து இங்க என்ன நடந்தது அப்படின்றத ஃபர்தரா காமிக்காம கட் பண்ண இவங்க 2 பேருமே இந்த காட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. எல்லா தப்புமே என்னோட தான், நான் இந்த காட்டுக்கு வந்தது தப்பு கிடையாதுமா, உன்னை கூட்டு வந்ததுதான்மா தப்பு அப்படின்ற மாதிரி இவங்களோட கணவர் பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இன்னொரு மர்ம நபர் அங்க கண்ணோட என்ட்ராக ஆரம்பிக்கிறாரு. பயந்து போறாங்க. அந்த நபர் என்னை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், அப்ப நீங்க இந்த காட்டுக்குள்ள என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லமா, என்னோட வீடு இங்க தான் இருக்கு, நானும் என்னோட மனைவி பல வருஷங்களா இங்க தான் தங்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு உதவி வேணும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்க ஏன் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல யோசிக்கிறாங்க. நம்ம மேபி போய் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையோட அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவரோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழர்களா இருப்பாங்க. இந்த காட்டுக்குள்ள பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஊர் மக்கள் யாருமே காட்டுக்குள்ள அவ்வளோ வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்பயாவது ஒருத்தவங்க விறகு பொறுக்கணும்ன்ற மாதிரி வரும்போது இவங்களை பாக்குறாங்க. பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்து ஓடி போய் ஊருக்குள்ள பல பொருளிகளை வச்சிருக்காங்க. அதனாலதான் காட்டுக்குள்ள வர பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் எங்களுக்கும் வெளியில இருக்கவங்களுக்கும் கம்யூனிகேஷனே இல்லாம போயிடுச்சுப்பா, நீங்க வந்தது எங்களுக்கு ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு போக முடியுமா கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இதனால இங்க இருந்து இவங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரத்துல இவங்க 2 பேரும் ஒண்ணுமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ட்ரை பண்ண இந்த விஷயத்த அந்த வீட்டுல இருக்க வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கவனிக்கிறாங்க. இதை பத்தி ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது கல்யாணம் ஆகி ஒரு 20 நாள் தான் ஆகுது, நானும் என்னோட ஒரு பலமுறை ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணோம், ஆனா முடியல, அவரோட வேலை என்னோட கமிட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நாட்கள் தள்ளிக்கிட்டே இருக்கு, இதனால எங்களுக்குள்ள அது நடக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. காலகாலத்துல நேரத்துல அது நடந்திருக்கணும் இல்லையாமா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றாங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கலான்னு போகும்போது மறுபடியும் ஒரு மர்ம சத்தம் கேட்கிற மாதிரியோ, இதனால இவங்களுக்கு இது கலைஞ்சு போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்களோட கணவரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வயசான நபர் இருக்கா இல்லையா, அவர் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போக ஹீரோயின் இருக்காங்களே இந்த நடந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் என்னோட கணவரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு, அதாவது 2 பேரையும் தடுக்குது, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வயசானவங்க இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோ அந்த வயசானவர் கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற இல்லையா, 2 விஷயங்கள் மாத்தி மாத்தி காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரை தாண்டி இவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருப்பான், அதாவது இவங்களோட சொந்தக்காரங்களோட பையன் அப்படின்ற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆகி பல வருஷங்களாய் குழந்தை இல்லாததால அந்த குழந்தைய தான் இவங்க எடுத்து வளர்த்திருக்காங்க. அந்த குழந்தை சின்ன வயசுலேயே ஓநாயால தாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு மாதிரியும் நாங்க பார்க்காத இடமே கிடையாது, நிறைய இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அவனோட உடம்புல இருக்க காயங்கள் மட்டுமே ஆறிச்சே தவிர அவனோட குணங்கள் ஆறல அப்படின்ற மாதிரி சொல்ல பேரெல்லாம் நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சின்ன பையன் ஓநாய் கழிச்சதால கொஞ்சம் கொஞ்சமா ஓநாயோட குணங்கள் வர ஆரம்பிக்குது. அது ஒரு கடத்துல எக்ஸ்ட்ரீம் லெவலில் தொட ஆரம்பிக்குது. அம்மாவோட ரத்தத்தை அந்த ஓநாய் குடிக்குது அப்படின்ற மாதிரியும், ஓநாய் குணமா இருந்து அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா ஓநாயா மாற ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரியும், இதனால இவங்களை சுத்தி பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் அவனை நாங்க ஜல சமாதி ஆக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுல விஷம் கலந்து அந்த பையன் இறந்து போயிட்டான். ஸோ தண்ணியில தூக்கி போட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க பேரலா இவங்க ஒரு நபர் அடிச்சாங்க இல்லையா, அந்த நபர் தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காள் அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்களும் அந்த நபரை சாகடிச்சு தண்ணியில தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான பயங்கள் ஓட ஆரம்பிக்குது. எப்படி அந்த நபர் ஒரே நேரத்துல, அதாவது முன்னாடி இறந்து போன மனுஷன் நம்ம முன்னாடி தோண்டி இருக்க முடியும், நம்ம தண்ணியில தூக்கி போட்ட வரை அவங்களும் தண்ணியில தூக்கி போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி காதல் கணவர்
வந்ததும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறதுல எது உண்மை எது போயினே தெரியலையே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கும்போது நாயகனுக்கு மட்டும் ஒரே ஒரு ஐடியா. இங்க வேற ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அவர் வந்தார். ஆனா இப்ப இது ஒரு ஓராய் மனிதனை நோக்கி போய்கிட்டு இருக்கு இல்லையா, இதனால நம்ம மட்டும் இந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம பயங்கரமா செட்டில் ஆயிடலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இவரோட மனைவியோட பேச்சை கேட்காம, அதாவது அவங்க இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி இப்பயும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் இந்த பேச்செல்லாம் கேட்காம இது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி காட்டுக்குள்ள எக்கச்சக்கமான இடங்கள்ல கேமரா வைக்கிறார். இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த கேமராவை எடுக்கலான்னு போகும்போது ஒரு மர்ம உருவத்தால தாக்கப்படுறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு, அதே சமயத்துல இவரோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. போன கணவர் இன்னும் வீடு வரலையே அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட அங்கிருந்து வெளியே போகலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த வீட்டோட அம்மா இருக்காங்க இல்லையா, பாக்குறாங்க உன்னோட கணவர் வெளியே போயிருக்கார், வந்துருவார், நீ இப்படி தனியால காட்டுக்குள்ள போக கூடாதுமா, என்ன பண்ணுமா நீ அப்படின்ற மாதிரி புள்ள கூட்டு போக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட மனசு கேட்கல. அவங்களுக்கு தெரியாம காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. மரத்துக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க பயந்து போறாங்க. திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம், அதாவது ஒரு மர்ம நபர் இருக்கார் போல. அந்த மர்ம நபரை பார்த்தது இவங்களோட கண்கள் எல்லாமே அப்படியே பயத்துல துடிக்க ஆரம்பிக்குது. அங்கிருந்து வேக வேகமா ஓடி போகலான்னு ட்ரை பண்ண திடீர்னு இவங்களோட பின்மண்டையில யாரோ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்க்கும்போது கருப்பு நிற உடையோட இவங்க கண்ணு முன்னாடி அந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க நின்னுகிட்டு இருக்காங்க. சோ இது மூலமா தான் நமக்கு இங்க தெரிய ஆரம்பிக்குது ஆன்டி கிரைஸ்ட வழிபடுறவங்க தான் இவங்க அப்படின்றது. சோ இந்த லேடியை புடிச்சு வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட கணவர் மூலமா இந்த குழந்தையோட வயிற்றுல லூசிபர் அப்படின்ற இவங்களோட சாத்தான் வளரணும். அது மூலமா இவங்களோட சாத்தான் நிறத்தை பரவலா உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுதான் இது நேரம் வரைக்கும் இவங்க இப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்களோட கணவர் இங்க வந்ததும் இந்த வேலைகள் எல்லாமே நடக்க போகுது. நீங்க கடவுளா வழிபடுறவங்க எங்களோட கடவுள் கிடையாது, எங்களோட சாத்தான் தான் நீங்க கடவுளா ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிட்டு, நீ குழந்தைய பெத்தெடுக்கிறது மூலமா, அதாவது இந்த சாத்தான பெத்தெடுக்கிறது மூலமா நீ ஒரு கடவுள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின், இவ்வளவு பேச தெரிஞ்ச உனக்கு உன் கூட இருக்கவர் உன்னோட கணவர் இல்ல அப்படின்றது எப்படி தெரியாம போச்சுன்னு சொல்ல இவங்களோட முகத்துல ஒரு ஷாக் அப்படியே கட் பண்ண நமக்கு சின்ன விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹீரோயின் மரத்து பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்தாங்கன்னு இருக்குல்ல, அந்த உருவம் வேற யாரும் கிடையாது, இந்த வயசானவங்களோட கணவர் தான். அவர் அப்படி உருமாற ஆரம்பிக்கிறாரு. இறந்து போனாரு அந்த நபர் ஓநாய் மனிதர், அவரா உருமாறுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பயங்கர ஷாக்கோட அவங்க தன்னோட கணவருக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது கணவர் வர ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிட்ட பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த நபருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இவங்களோட கணவர் அவர் எப்படி சாவடிச்சிருப்பாரு அப்படின்னா, இவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய் மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ஓநாய் மனிதன் இவரை பிடிச்சி சாகுறது அவரோட இடத்துல இவர் வர ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியும் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சது இல்லையா. இதனால நீ இங்க இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தன்னோட மொத்த உருவத்தையும் மாத்த ஆரம்பிக்கிறாரு. ஓநாய் குணம் இவருக்குள்ள வர ஆரம்பிச்சு அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த இடத்துல சாகடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் ஹீரோயினை நோக்கி போக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிச்சுக்கிட்டே இருக்க, அங்க போகும்போது ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வேக வேகமா அவங்கள தேடி அலைய ஆரம்பிக்க அந்த ஸ்டார்டிங் சீனுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அவங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்காங்க, உங்களோட கணவரை அடிச்சு ஒரு பக்கத்துல கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இவங்க தன்னோட கணவரை தேடி ஆகணும் அப்படின்ற பல பயத்துல இருக்காங்க இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியல, நான் வழிபடுற கடவுளான நீங்க உண்மை அப்படின்னா என்னோட கணவரை நீங்க கண்ணில் காமிங்க அப்படின்ற மாதிரி பல கடவுள்களை வேண்டிக்கிட்டு இவங்க காடு முழுக்க சுத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு பாலடைஞ்ச வீட்டை கவனிக்கிறாங்க. ஸோ வேக வேகமா அந்த வீட்டுக்குள்ள போகும்போது இவங்களோட கணவர் கட்டி போடப்பட்ட நிலையில இருக்காரு. அவரை காப்பாத்திட்டு வேக வேகமா அங்கிருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அந்த ஓநாய் உருவம் கொண்ட மனிதன் இங்க வர ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ, உன்னை நான் சாகடிச்சுட்டு உன்னோட மனைவியை எடுத்துக்கிறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு, உன்னோட மனைவிக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அடையணுன்றதுக்காக பல சண்டைகளை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேராலையும் அந்த ஓநாய் மனிதரை சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். குறிப்பா ஹீரோ இருக்கா இல்லையா, ரத்த காயங்கள்லாம் பட்டு பயங்கரமா அடி வாங்கிட்டே இருக்கு. நாயகிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இது எல்லாமே நம்மளாலதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. இதனால கையை கிழிச்சு ரத்தத்தை அவர்கிட்ட காமிக்கும் போது அந்த ஓநாய் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா இவர் பக்கம், அதாவது இந்த லேடி பக்கமா வந்துகிட்டே இருக்கும்போது தலையிலே ஒரு அடி அடிக்க பொத்துன்னு விழுந்து போறாரு, ரத்த வெள்ளத்துல விழுந்து போறாரு. சோ இதை சாதகமா பயன்படுத்தி இவங்க காட்டை விட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அப்படியே கற்பனா காட்டுக்கு புதுசா ரெண்டு காதல் ஜோடிகள், அந்த காதல் ஜோடியை நோக்கி இந்த ஓநாய் மனிதன் புறப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு இது முடிய போறது கிடையாது, தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.